இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தாதான் உங்களுக்கு சீக்கிரமா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாம போயிடும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே. இன்றைக்கு நாம் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் எளிதில் கருத்தரிக்கவும் உதவும் ஒரு அற்புதமான உணவை பற்றி பார்க்கலாம். நம் எல்லோருக்குமே மணத்தக்காளி கீரை அல்லது மிளகு தக்காளி கீரை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு மணத்தக்காளி பழம் பற்றி தெரியும்? இந்த மணத்தக்காளி பழமானது நம் உடல் சூட்டை தணித்து நமது உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்தவும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. தினமும் 5 முதல் 10 மணத்தக்காளி பழங்களை தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு மணத்தக்காளி பலன் கிடைக்காவிட்டால் நீங்கள் தினமும் 100 கிராம் அளவிற்கு மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மணத்தக்காளி பழத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. பொதுவாக மணத்தக்காளி கீரை குடல் புண், வாய்ப்புண், அல்சர் ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்தாகும். இந்த மணத்தக்காளி கீரையை கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மணத்தக்காளி கீரை ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி மற்றும் ஸ்பெர்ம் கவுண்டிங் இன்க்ரீஸ் செய்யவும் மிகவும் உதவியாக இருக்கும். 100 கிராம் மணத்தக்காளி கீரையில் 80% நீர்ச்சத்து உள்ளது. இந்த மணத்தக்காளி கீரையில் விட்டமின் பி சத்து அதிக அளவில் உள்ளது. மேலும் இதில் உள்ள புரோட்டீன் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்து இருப்பதால் இந்த மணத்தக்காளி கீரை ஒரு தவிர்க்க முடியாத உணவாக உள்ளது. இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த மணத்தக்காளி கீரை எளிதாக கிடைக்கக்கூடியது. ஒருவேளை நீங்கள் வசிக்கும் பகுதியில் இந்த மணத்தக்காளி கீரை கிடைக்காவிட்டால் தமிழ் மருந்து கடையில் மணத்தக்காளி கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்திருப்பார்கள். அதனை நீங்கள் பசும்பாலில் கலந்து குடித்து வந்தால் உடல் வலுப்பெற்று ஆரோக்கியமாகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறந்துடாம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.